வணக்கம். விருச்சிகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கும். அதை நீங்களே மறக்க நினைத்தாலும் மறக்க முடியாது. உங்களை நம்ப வைத்து ஏமாற்றிய ஒரு சம்பவங்கள் மீண்டும் உங்களுடைய நினைவுகளுக்கு இப்பொழுது வரப்போகிறது. ஆனால் நீங்கள் எந்த ஒரு நபரை நம்பி சென்றாலும் அந்த ஒரு நபர் உங்களுக்கு ஏமாற்றங்களையும் தேவையில்லாத ஒரு துரோகத்தையும் மட்டுமே தான் தேடி கொடுப்பாரே தவிர நன்மைகள் என்பதை உங்களுக்குள்ள தேடி கொடுக்க மாட்டார் என்பதை இப்பொழுதாவது நீங்கள் நினைவில் வைத்து தெரிந்து கொள்ளுங்கள். அதை தவிர நீங்கள் மீண்டும் செய்யக்கூடாது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள. கடந்த காலத்தில் ஒருத்தர் உங்களை ஆசையாக பேசி, நான் உனக்கு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் நம்ப வைத்து நடுரோட்டில் உங்களை ஏமாத்தின நபர்களும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்வார்கள். அவர்கள் ஏன் இப்படி செய்தார்கள், இப்படி செய்ததற்கான முக்கியமான காரணங்கள் என்ன என்று நீங்கள் மனதிற்குள் போட்டுக்கொண்ட ஒரு குழப்பங்கள் இன்னும் அதிகமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். அந்த கசப்பான கொடுமையான சம்பவங்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையால உங்களுக்கு மறுபடியும் நினைவுக்கு வந்து உங்களுடைய மனதை நிச்சயமாக பாரமாக்கி கொண்டே தான் இருக்கும். ஆனால் அந்த ஞாபகம் உங்களுக்கு வர்றது ஒரு நல்லதுக்காகத்தான் என்பதை இப்பொழுதாவது நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அது போல ஒரு சூழ்நிலைகளோ அல்லது அதே போல ஏமாற்றக்கூடிய ஒரு மனிதரோ மறுபடியும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நுழைய பார்க்குறாங்க. கடந்த காலத்துல நீங்க பண்ணின அதே முட்டாள்தனமான தவற்றை மறுபடியும் நீங்கள் பண்ணிடக்கூடாது. பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கையான ஒரு விஷயம் என்றால் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். முந்தைய காலங்களில் அனைவரின் மீதும் அதிகப்படியான நம்பிக்கை வைத்து உங்களுடைய வாழ்க்கையவே நீங்கள் கோட்டை விட்ட ஒரு தருணங்கள் நிச்சயமாக உங்களுக்குள்ள இருக்கும். அதை ஒரு தவறை மீண்டும் மீண்டும் செய்து உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் நீங்கள் தேடி கொடுத்து கொண்டு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் நீங்கள் ஒருபோதும் செய்யவே கூடாது. அதே மாதிரி உங்களுக்கு எதிராக பேசுபவர்கள் முகமூடி அணிந்தவர்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பார்கள். விருச்சிகம் ராசிக்காரங்களை, வாழ்க்கையில உங்களை நேரடியாக எதிர்ப்பவர்கள் யார் என்று எளிதாக உங்களால தெரிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட நேரங்களும் காலங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. எனவே யார் எப்படிப்பட்டவர்கள், யாரை எந்த ஒரு இடத்தில் வைக்க வேண்டும், யாரை எங்கு வைத்தால் அது நமக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும் என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. ஆனால் உங்களுடைய முன்னால் ஒரு மாதிரியும் பின்னால் வேறு மாதிரியும் நடக்கக்கூடிய மனிதர்களை கண்டுபிடிப்பது தான் மிகவும் ஒரு கடினமான விஷயம். அனைவரும் நல்ல ஒரு மனிதர்கள் போலத்தான் ஆரம்பத்தில் தெரிவார்கள். யார் உண்மையானவர்கள் யார் போலியானவர்கள் என்று தெரியாமல் மனதிற்குள் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு ஒரு தீர்வு என்பது கிடைக்காமல் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுபவர்கள், உங்களுடைய முடிவுகளை குறை கூறுபவர்கள், உங்களுடைய நம்பிக்கையை குறைக்க முயற்சி செய்பவர்களும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். அவர்கள் வெளியில் உங்களுடைய நலனை விரும்புவது போல பேசினாலும் உள்ளுக்குள்ள வேறு எண்ணங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வைத்திருக்கலாம். ஆனால் விருச்சிகம் ராசி அன்பர்களே, உங்களுடைய உள்ளுணர்வு பலமானது என்று ஜோதிடத்தில் கூறப்படுகிறது. காலங்கள் செல்ல செல்ல மனிதர்களின் உண்மை முகமானது உங்களுக்குள்ள இப்பொழுது புரிய ஆரம்பிக்கும். காலங்களில் மாயை குழப்பம் போன்ற விஷயங்கள் கடந்து தெளிவு கிடைக்கும் என்று அனைவராலையும் நம்பப்படுகிறது. அதனாலேயே மற்றவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளால் உடைந்து போக வேண்டாம். உங்களுடைய செயல்தான் உங்களுடைய பதிலாக இருக்கும் என்பதை இப்பொழுதாவது நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் இப்பொழுது கமாண்ட் வீலாக தெரிவியுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நாட்கள் எந்த அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும், எப்படியெல்லாம் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். விருச்சிகம் ராசிக்காரங்களை, விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ஆதரவு என்பது ஏற்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு தருணத்தை உங்களுக்குள்ள நிச்சயமாக கொண்டு வந்து சேர்க்கும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பு என்பது கிடைத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையை அழகாக மாற்றி கொடுக்கும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாக மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் வந்துவிட்டது. உங்களுடைய நம்பிக்கை இழந்த விஷயத்தில் மீண்டும் ஒளியானது இப்பொழுது தெரிய ஆரம்பிக்கும். விருச்சிகம் ராசிக்காரங்களை, வாழ்க்கையில சில விஷயங்களை நாம் மனதிற்குள் மிகவும் நேசிப்போம். அது கனவாக இருக்கலாம், ஒரு உறவாக இருக்கலாம்,
ஒரு தொழில் முயற்சியாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். ஒரு முக்கியமான ஆசைகளாக கூட இருக்கட்டும். ஆனால் தொடர்ந்து அந்த ஒரு விஷயங்களை உங்களால செய்ய முடியாமல் ஏற்பட்ட தடைகள் காரணமாக இனிமேல் இது நடக்காது என்று ஒரு கட்டத்தில் நம்பிக்கையை கூட நீங்கள் இழந்து போயிருப்பீர்கள். இதுதான் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டுமே தான் இருக்கும். நான் சொல்வது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். பல இரவுகளில் யாருக்கும் தெரியாமல் அந்த விஷயத்தை நினைத்து நீங்கள் கவலைப்பட்டிருக்கலாம். வெளியில் தைரியமாக இருந்தாலும் மனதிற்குள் ஒரு ஏக்கங்கள் கூட இருந்திருக்கலாம். ஆனால் விருச்சிகம் ராசிக்காரங்களை முடிந்துவிட்டது என்று நினைத்து சில விஷயங்களில் கூட மீண்டும் ஒரு வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது உருவாகப் போகிறது. குரு பகவானின் அருள் வளர்ச்சி நம்பிக்கை புதிய தொடக்கங்களை கொடுக்கும் என்று ஜோதிடத்தில் நம்பப்படுகிறது. அதனாலேயே மனதில் இருந்த இருளானது மெதுவாக விலகி புதிய நம்பிக்கை உருவாகக்கூடிய ஒரு காலங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது அமையப் போகிறது. கடந்த கால தோல்விகளை உங்களுடைய முடிவாக நீங்கள் நினைக்க வேண்டாம். அவை உங்களுக்கு அனுபவத்தை கொடுத்த பாடங்களாக மட்டுமே தான் இருக்கும். நீங்கள் இழந்த நம்பிக்கையை மீண்டும் பெறக்கூடிய ஒரு சக்தி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. அந்த ஒரு சக்தியை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி பாருங்கள். அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான சில காரியத்தையும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இனி இந்த விஷயம் அவ்வளவு தான், இதுல நமக்கு விடிவே கிடைக்காது, இது நமக்கு செத்தே போச்சு அப்படின்னு நீங்க ஒட்டுமொத்தமாக நம்பிக்கை இழந்து கைவிட்ட ஒரு முக்கியமான காரியத்துல இப்பொழுது ஒரு புதிய நம்பிக்கைகளின் ஒளிக்கூற்று தெரிய தொடங்க போகின்ற ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இதெல்லாம் நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். விருச்சிகம் ராசிக்காரங்களை விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ஆதரவு என்பது ஏற்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு தருணத்தை உங்களுக்குள்ள நிச்சயமாக கொண்டு வந்து சேர்க்கும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பு என்பது கிடைத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையை அழகாக மாற்றி கொடுக்கும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாக மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் வந்துவிட்டது. உங்களுடைய நம்பிக்கை இழந்த விஷயத்தில் மீண்டும் ஒளியானது இப்பொழுது தெரிய ஆரம்பிக்கும். விருச்சிகம் ராசிக்காரங்களை வாழ்க்கையில சில விஷயங்களை நாம் மனதிற்குள் மிகவும் நேசிப்போம். அது கனவாக இருக்கலாம், ஒரு உறவாக இருக்கலாம், ஒரு தொழில் முயற்சியாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம், ஒரு முக்கியமான ஆசைகளாக கூட இருக்கட்டும். ஆனால் தொடர்ந்து அந்த ஒரு விஷயங்களை உங்களால் செய்ய முடியாமல் ஏற்பட்ட தடைகள் காரணமாக இனிமேல் இது நடக்காது என்று ஒரு கட்டத்தில் நம்பிக்கையை கூட நீங்கள் இழந்து போயிருப்பீர்கள். இதுதான் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டுமே தான் இருக்கும். நான் சொல்வது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். பல இரவுகளில் யாருக்கும் தெரியாமல் அந்த விஷயத்தை நினைத்து நீங்கள் கவலைப்பட்டிருக்கலாம். வெளியில் தைரியமாக இருந்தாலும் மனதிற்குள் ஒரு ஏக்கங்கள் கூட இருந்திருக்கலாம். ஆனால் விருச்சிகம் ராசிக்காரங்களை முடிந்துவிட்டது என்று நினைத்த சில விஷயங்களில் கூட மீண்டும் ஒரு வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது உருவாகப் போகிறது. குரு பகவானின் அருள் வளர்ச்சி நம்பிக்கை புதிய தொடக்கங்களை கொடுக்கும் என்று ஜோதிடத்தில் நம்பப்படுகிறது. அதனாலேயே மனதில் இருந்த இருளானது மெதுவாக விலகி புதிய நம்பிக்கை உருவாகக்கூடிய ஒரு காலங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது அமைய போகிறது. கடந்த கால தோல்விகளை உங்களுடைய முடிவாக நீங்கள் நினைக்க வேண்டாம். அவை உங்களுக்கு அனுபவத்தை கொடுத்த பாடங்களாக மட்டுமே தான் இருக்கும். நீங்கள் இழந்த நம்பிக்கையை மீண்டும் பெறக்கூடிய ஒரு சக்தி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. அந்த ஒரு சக்தியை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி பாருங்கள். அது மென்மை